அது தப்புன்னு இப்போ எனக்கு படுது. என்னால இசக்கி மாமாவோட சேர்ந்து வாழ முடியாது. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இனிமேலும் இத மறைச்சிட்டு என்னால இருக்க முடியாது. அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். காயத்ரி, நீ என்னமா சொல்ற? ஊர் உலகத்துல நடக்காததான் உனக்கு நடந்துருச்சு. இங்க பாரு, பொண்ணு மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தரை காதலிக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமா வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்கள வாழாம இருக்கிறாங்களா என்ன? காதலிச்சவங்களே அதை மறந்துட்டு தாலி கட்டினவனோட சேர்ந்து வாழறப்போ உனக்கு என்னம்மா? இங்க பாரு, செழியனோட உனக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு, அவ்வளவுதானே? என்ன 2-3 தடவை போன்ல பேசிருப்ப, 2-3 தடவை நேர்ல பாத்திருப்ப. அதனால நீங்க 2 பேரும் காதலிச்ச மாதிரி ஆயிடுமாமா. நிச்சயத்துக்கு அப்புறம் நானும் செழியனும் பேசி பழகி ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். என்னால செழியன் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.